ரங்கா அரசுடையான். அவன் வாழ் வீசுவதில் வல்லவன், போர்த்தந்திரங்களை நன்கு அறிந்தவன். தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை களப்பிரர்கள் கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்த தருணம் அது. ரங்கா அரசுடையானின் வீரமும் போர் யுக்தியும் அவர்களை அவனின் எல்லையில் விரட்டி அடித்தது. ரங்கா அரசுடையான் அவனின் மனைவி கோதையை மிகவும் நேசித்தான். திடீரென ஒரு நாள் அவனின் வலதுகை அவனை மீறி தன்னிச்சையாக செயல்படத் தொடங்கியது. அதை எப்படி குணமாக்குவது என்று தெரியாமல் அவனின் மருத்துவர்கள் திகைத்தனர். அவர்களை அதற்கான மருந்தை தேடச் சொல்லி அனுப்பினான். இதை கேள்விப்பட்ட களப்பிரர்கள் அவனின் நாட்டின் மீது மீண்டும் போர் தொடுத்தனர். ரங்கா அரசுடையானின் கை அவனின் கட்டுப்பாட்டில் இல்லாததால் அந்த போரில் அவன் வீழ்ந்தான். அவனை கொன்று விடுவார்கள் என்று பயந்த அவனின் மக்கள் அவனை தலைமறைவாக்கினர். ஆனால் களப்பிரர்கள் கையில் அவனின் மனைவி கோதை சிக்கிக்கொள்ள அவளை சிறையில் அடைத்தனர். மருந்தை தேடிச் சென்றவர்கள் இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு மரத்தின் வேரில் அதற்கான மருந்து இருப்பதை உணர்ந்து அதைக் கொண்டு ரங்கா அரசுடையானின் கையை குணப்படுத்த, அதே சமயம் பல்லவர்கள் பாண்டியர்கள் மீட்டெழுச்சியால் தென்னிந்தியாவின் பெரும் பகுதிகளில் களப்பிரர்கள் வீழ்ந்தனர். கோதையை கடத்திச் சென்ற களப்பிரர்கள் அவளை நிர்வாணமாக்கி விற்கப் போவதாக அறிவிக்க ரங்கா அரசுடையான் போர் தொடுத்துச் சென்றான். சீக்கிரம் சரி. அனுப்பு. பண்ணல. ஆமாடா, பயமா இருக்குடா. போலாம். காலங்காத்தால எவ்வளவு சவுண்டா வச்சிருக்காங்க. டேய் ஆதி, ஏய் மாட்டிக்கிட்டோம். ஆண்டுங்களா, இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க?
ரம்யா மதர் இவதான் சொன்னா ஆதி அண்ணா கையில ஸ்மைலி பால் இல்லனா அது ஆங்கிரி போர்டா மாறிடுமா. அதனால ஷர்வின் பால் எடுக்க உள்ள போயிருக்கா. என்னது ஸ்மைலி பாலா? டேய் அட பாவி, நான் காலேஜ் போட வச்சிருந்த Dress இது. Dress செம. அது எப்படிடா? சாப்பிடும் போதும் பைக் ஓட்டும் போதும் உன் கைக்கு வேலை கொடுத்தா உன் கை நல்லா இருக்கு, அதுவே சும்மா இருந்தா அது இஷ்டத்துக்கு என்னென்னமோ செய்ய ஆரம்பிச்சிருது. இவன் கை சும்மா இருக்கும் போது ஸ்மைலி பால் வச்சிருக்கணும் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவோ பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி அவன் நிலைமையை நினைச்சு பாரு. டைம் ஆயிடுச்சா? எனக்கு போதும். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சார் அந்த ஃபைல் டி டிரைவ்ல தான் இருக்கு. நியூ கேம்ஸ் ஃபோல்டர்ல பாருங்க. யா பை. டேய் இந்த பாலை வச்சிட்டு போறப்பா. மீட்டூல போடுறத. ஹாய் மச்சி. என்னடா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? அது காலையிலே டிவியில் கஜகஜா பாட்டு பார்த்தனா லைட்டாக மூடாயிடுச்சு. அதுக்குன்னு பொன்மேனி உருகுதேன்னு ஏன் மேல வந்து ஏறுவியா? ஒண்ணு நல்ல தேவடா உனக்கு. ஆண்டி நான் பாட்டு பண்ணதுக்கு இந்த ஏறி அவன் கையில் என்ன பண்ணுறான் பாரு. போடு போடு. அட பொன்மேனி உருக்குதே என்ன செய் பெருக்குதே. போடு போடு. ஆணி மூஞ்சியம் பாரு. முகர கட்ட உன் முகர கட்டிக்கு பொன்மேனி உருகுதேவா? வச்சன கோஷ்டியா இருக்கும் போல இருக்கு. இந்த பேஜ் பேசுது. ஆண்டி நித்யானந்தம் சொல்லாம போயிட்டீங்க. இவன் நான் கேட்டு வாங்குவான் போல. சரி நம்ம ஸ்டாப்பிங் வந்துருச்சு. வா சரி வா போலாம். க்ளோஸ் அப்ல ரொம்ப கொடூரமா இருக்கானே. ஆண்டி சூப்பர் இல்ல? சாக்லேட் எடுத்துக்கங்க. என்ன ப்ரோ ஸ்பெஷல்? ஐ காட் நியூ ஜாப். வாவ் கங்க்ராட்ஸ். எங்க? ஜோஹால கிடைச்சிருக்கு. நீங்க பிரதர் என்ன டிபார்ட்மென்ட்? அண்ணா அண்ணா எனக்கு அந்த பால் கொடுங்கண்ணா. தம்பி நீ சாக்லேட் வேணா வெச்சுக்கோ, பால் மட்டும் கேட்காத. இல்ல எனக்கு அந்த பால் தான் வேணும். டேய் தம்பி பால் நான் தர முடியாதுப்பா. நீ முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு. சின்ன பையன் கேக்குறா கொடுங்க பிரதர். ஐயோ பாஸ் சொன்னா புரிஞ்சுக்கங்க. அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. கோ டு ஸ்கூல். சொன்னா கேளுங்க. சொல்லாம போது பாரு குட்டிச்சாத்தா. ஐயோ எம்பாலு. டேய் குட்டி தம்பி பால குறா. தரமாட்ட போடா. ஓ ஆன்ட்டி நைஸ் ஆன்ட்டி. ஒரே விடுடா. சின்ன பையன் கிட்ட இருந்து பால் பிடிக்கிட்டு போகுது பாரு. இந்த சின்ன பாலுக்கு அப்ப இந்த அடிச்சிக்க. யோ பாலுக்காக இல்லையா? இவன் பிரச்சனையே வேற. இவனுக்கு ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம்னு ஒரு வியாதி இருக்கு. அதாவது இவன் கை ஃப்ரீயா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இவன் சொல்லி பேச்சு கேட்காது. அதுக்கு தான் இந்த பால். ஸோ எப்பவுமே அவர் கையில ஏதாவது புடிச்சுக்கிட்டே இருக்கணுமா சார்? எப்பா நான் சொல்லப்பா, அவன் தான்ப்பா சொன்னான். ஆனா அடுத்த வாட்டி நீங்க அடிக்கும் போது ரீசனே சொல்லாம கூட அடிக்கிற தாங்கிக்குவேன். பச்சையா புழுகாதீங்கடா. டேய் அவன் நம்பல. அவனுக்கு ஒரு டெமோ காட்டு. ஐயோ அவன் மறுபடியும் முதல்ல ஹலோ சரியா, அந்த ஒர்க் அவுட் போட்டிருக்கேன். ஈவினிங் கொடுத்துடலாம். ஆல்ரெடி நான் டைரக்டர் பேசிட்டேன் சார். நோ இஷ்யூஸ்னு சொல்லிட்டாரு. முடிச்சுட்டு மெயில் பண்ணுறேன். தேங்க்யூ சார். பாய். சாரி
பண்ணல வேணும்னே பண்ணல ஹலோ ப்ளீஸ் விடுங்க. சாரி தப்பா எடுத்துக்காதீங்க ரொம்ப சாரி. இது என்னடா புதுசா இருக்கு ஆதி? பாப்பல சீக்கிரமா போய் என்னோட டெஸ்க்ல இருந்து ஸ்மைலி பாட் இருக்கும் தூக்கிட்டு வா. டேய் நான் அதல வரடா. நீ போடா பாஸ் போடா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்க வந்துருவாங்க. ஏய் பயப்படாத. வலிக்குது எடுங்க. வலிக்குது ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க. எப்படிரா? வாங்க போலாம். சாரி. ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம் மிகவும் விசித்திரமான ஒன்று. இது மிகவும் அரிதாக மனிதர்களுக்கு வரக்கூடியது. மூளையில் ஒரு பகுதியான கார்பஸ் கொலாசம் பாதிப்பு அடையும் போது வலது இடது மூளையை இணைக்கக்கூடிய நரம்புகள் சேதம் அடைந்த பின்னர் இரண்டு மூளைகளும் தகவல்களை தானாக பரிமாறிக்கொள்கின்றன. ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோமிற்கு உலக அளவில் எந்த மருந்தும் கிடையாது. ஆனால் இதற்கு ஒரு தற்காலிக தீர்வாக கருதப்படுவது ஸ்மைலி பால். பாதிக்கப்பட்டவர் எந்த வேலையும் செய்யாமல் கையை சும்மா வைத்திருக்கும் போது ஸ்மைலி பாலை உபயோகித்தால் அந்த கையை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் என்னோட ப்ராப்ளம். சாரிண்ணா, உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் ரூமில் இருக்கிற கேமராவை கட் பண்ண தானே நான் இன்றைக்கி உங்கள் ரூமுக்கு வந்தேன். அந்த வீடியோவில் எங்கே ரெக்கார்ட் பண்ணுவாங்க? கௌர்பூர் ஏரியாவில் கபர்பாய் இடத்துல ரெக்கார்ட் ஆகுதுண்ணா. அந்த வீடியோ வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியலண்ணா. கஸ்டமர் செக் அவுட் ஆனதும் ஃபோன் பண்ணுவாங்க. நெட்லலாம் கூட வரும்னு கேள்விப்பட்டிருக்கேண்ணா. இது அவனுக்கு தெரியக்கூடாது. எங்கிருந்து எப்படி தப்பிச்சாலும் பிடிச்சிருவாங்கண்ணா. நம்ம அவ்வளோதானா? உன்னதான் தெரியுது உன் ட்ரெஸ் கிளி. தமிழ் கபில் பத்தின டீடைல்ஸ்லாம் இருந்துருச்சு. நீ மட்டும் தான் அவங்களை பார்த்துருக்க. நீ அவங்களை தேடு, நான் அந்த பையனை பார்த்துக்கிறேன். ஓகே சார், நான் தேடுறேன். ठीक है. அவங்க 3 பேரையும் உயிரோட விடக்கூடாது.
இவனை கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சுண்ணா. இவன் ஒருத்தனா உங்களை பார்த்துருக்கான். இவனை கொண்டுலாண்ணா. இவனை கொண்டாதானா தப்பிக்க முடியும். सारे कस्टमर्स को दूसरे होटल में ट्रांसफर करा दे, लेकिन इस तमिल कपल को मत छोड़. What happened? லாபியில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லாரையும் வேற ஹோட்டலுக்கு மாத்துறாங்க. ഒന്ന് മൂടായി വന്നത് അപ്പോഴേക്കും Really sorry for the inconvenience. உங்களை இன்னொரு ஹோட்டலுக்கு மாத்துறோம். உங்க ஐடி கார்டை காமிச்சிட்டு நீங்க கிளம்பலாம். अंकित विहास எந்த ஊரு? हम दिल्ली से हैं. கையில் மணி இருந்ததுக்கு அப்புறம் எப்பயாவது அன்கண்ட்ரோல் ஆகுது. நீ தைரியமா இரு. நான் யார் தெரியுமா? I'm a minister's son. நேற்று நைட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ என்னமோ திடீர்னு எங்களை வேற ஏதோ சீப் ஹோட்டலுக்கு மாத்துறீங்க. ப்ளீஸ் பி கூல். உங்களுக்கு இதே ஃபெசிலிட்டிஸ் அங்கேயும் கிடைக்கும். ஃப்ராட் பண்றீங்களா? छोड़ो. ப்ளீஸ் கோ. தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் யாரும் கண்டுபிடி. மத்தவங்களை அனுப்பிவிடு. எங்கிருந்து வரீங்க? ஹைதராபாத். ஹைதராபாத். ஓகே, யூ கேன் லீவ். யாரோ ஃபேக்கா ஸ்மோக் கிரியேட் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டாங்க. ഈ തണുപ്പിൽ റൂമിലായിരുന്നെങ്കിൽ പൊളിച്ചേനെ. You both please get down. Why? Don't worry, the van will wait for you. You missed your stuff. Go. So, do you like this place? Yeah. Chalo, get your stuff. It's damn cold. Are you guys okay with this weather? Yeah, we are fine. Hope you guys are having a good time here. So you're from Hyderabad? Yes. Do you know Hindi? No.
I thought only Tamil people don't know Hindi. No, some Telugu people also there. Do you have any Tamil friends? No. No is a reply for every question. Huh? Just kidding. Do you like our place? Yeah, I love it. What do you love most in here? Snow and climate. How about our hotel? Yeah, it's good. Our hospitality? Nice. Nice people, right? Yeah, very kind. Kind? Yeah. அடுத்து எங்க போறீங்க? தெரியல. தெரியல అంటే బాబుకి తెలుగు తెలియదే కదా. తెరియల means couldn't understand in Telugu. Is it? Why asking so many questions? Any problem? Hey, it's freezing cold, man. What are you doing there? Bezo. Okay, leave. Abhi, va. तेरे लिए गूगल कर. Hey, it's Tamil. Silent company. Hey, stop. Abhi. Joe. வேன் டிரைவருக்கு வேற கால் போல. முடிச்சிட்டேன். जल्दी जा. விட மாட்டேன். கப்பர் பாக்கெட் இந்த போட்டோ வந்திருக்கு. உங்களை பிடிச்சு சொல்றாரு. எல்லாரும் பாத்துக்கோங்க. விட்டுற கூடாது.